ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எல்லா செலிப்ரேஷனுமே வந்து வேற லெவல்ல இருக்கும். பர்ட்டிகுலர்லி இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது வந்து எல்லா ஏரியா மக்களுக்குமே வந்து எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு சூப்பரா ஒரு கொண்டாட்டம் வந்து பண்ணுவாங்க. அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வந்து கோலாகலமா எப்படா வரும், நம்ம டீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா காசை போட்டு ஒரு சூப்பரான பிள்ளையார் வாங்கி வச்சு அந்த ஒரு 3 நாள் வந்து ஏரியாவே களை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஏரியா பெருசா என் ஏரியா பெருசா உங்களுக்கு எப்படி இருக்கு என்கிட்ட இருக்கிற பிள்ளையார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா ரகரகமா பிள்ளையார் இறக்கி நம்மளோட வெயிட்டை காட்டுறதே நம்மளோட பிள்ளையார் நம்ம தலைவர் மூலமா தான். ஸோ இப்பேற்பட்ட பிள்ளையார்கள்லாம் செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரா ரொம்ப பழமை வாய்ந்த எப்பவுமே திக்ரேட் இங்க வந்தா யூனிக்கா இருக்கும்பா, சூப்பரா இருக்கும் பிள்ளையார், சான்ஸே இல்லை, இந்த மாதிரி பிள்ளையார்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் நம்ம திருவண்ணாமலை இருக்க ஸ்ரீ காயத்ரி காகித கூழ் பொம்மை விநாயகர். ஸோ இங்க இருக்கக்கூடிய விநாயகர்லாம் இந்த வருஷம் புதுசா என்ன இறக்கியிருக்காங்க, நம்ம ஊர்ல நம்ம கண்ணில் என்னென்ன பிள்ளையார்லாம் அதுக்கு பட போறாங்க அப்படின்றத என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் வாங்க. அப்பாடா, அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே விநாயகர் வைபாவே இருக்கு. அப்படியே ஒவ்வொரு சிலையும் தொட்டு தொட்டு கும்பிட்டு கும்பிட்டு வரலாம் போல, அந்த அளவுக்கு சூப்பரா அழகா பண்ணியிருக்காங்க. இது வந்து விநாயகர் வந்து இங்கிருந்து பக்கத்துக்கெல்லாம் ஒரே மாதிரியே ஃபீல் ஆனாலும் முக பாவனைகள்ல வந்து வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க வாகனங்கள் வந்து வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஒரு கால் 2 கால் கீழே வச்சிருக்காரு, ஒரு கால் மேல வச்சிருக்காரு, தும்பிக்கை லட்டு வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிலையுமே வந்து ஹைட் வைஸாவும் சரி, என்ன சொல்றது, கலரு ஃபேஸ் முக அமைப்பே வந்து ஒண்ணு போல ஒண்ணு இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப கலையா செஞ்சிருக்காங்க. ஸோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிடணும். கிட்டத்தட்ட கலை வந்துருச்சு, நம்ம விநாயகருக்கு பிறந்த நாள் கலை வந்துருச்சு. ஸோ நம்மளோட இந்த காயத்ரி காகித கூழ் பொம்மை விநாயகர்ல வந்து கண்டிப்பா ரொம்ப தரமா சூப்பரா வெண்டாஸ்டிக்கா இருக்கு எல்லா விநாயகரும். ஸோ இது எப்படிலாம் செய்யறாங்க, மற்றபடி இது என்ன மாதிரியான இன்னோவேட்டிவ்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வேற என்னென்ன விநாயகர் இருக்கலாம் போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு சுத்தி பாக்குறது? நம்ம வருஷம் எல்லா விநாயகரும் பார்ப்போம். ஸோ இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் விநாயகர்னு நினைக்கிறேன் நான் இது. ஒரு விநாயகர் ஒரு மாடல்ல இருந்தாலுமே இந்த விநாயகரோட மாடல்ல பாத்தீங்கன்னா 3 வாகனம் கொடுத்துருக்காங்க. சிம்ம வாகனம் இருக்கு, மயில் வாகனம் இருக்கு, அங்கேயும் ஒரு வாகனம், 3 வாகனம் செம்ம வெரைட்டியா சூப்பரா இருக்கு. கலர் காம்பினேஷன் எல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ விநாயகர் சும்மா தக 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 ஜலிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வர நம்ம விநாயகர் சதுர்த்தி எப்பவுமே வந்து கோலாகலமா இருக்கும். ஸோ இதுக்கு மேல வந்து வெயிட் பண்ணாம எது நம்ம ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட்டை இறக்கி காட்டுவோம் நம்மளோட பிள்ளையார் மூலயமா. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து நீங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான், நாட் ஈவன் நம்மளுடைய சாமி குமரத்தையும் தாண்டி இந்த நமக்கு மண்ணில் வச்சு செய்யறவங்க, ஸோ இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் நம்ம ஊக்குவிக்கும் விதமா இவங்களுக்காகவே நம்ம வந்து இன்னும் கோலாகலமா வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணால் அது வந்து தப்பாகாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நம்மளோட தமிழ் மரபுலேயே ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான சப்போர்ட்டர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. எனிஹவ், ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப வாவ் சூப்பரா இருக்கு, இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இதை செய்யறதுக்காக இந்த இந்த பர்டிகுலர் தொழிலுக்கான கலைஞர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த நுணுக்கமா இருக்கட்டும், இந்த பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறதாகட்டும், நம்ம பார்த்து கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நம்மளை கொண்டு வர வச்சிருக்கக்கூடிய இந்த கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சம்பவம் திருவண்ணாமலை சார்பாக ஒரு சூப்பரான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி மக்களுக்காக வேணுன்ற கலையை அழியாம தொடர்ந்து நாங்க ரசிக்கிறதுக்கும் பார்த்து வியக்கிறதுக்கும் பார்த்து தெய்வீகமா கும்பிடுறதுக்கும் இதே மாதிரி நிறைய தொழில்கள் நீங்க செய்யணும் அப்படின்றதும் இந்த விநாயகர் சதுர்த்தியில தெரிவிச்சுட்டு சம்பவம் திருவண்ணாமலை சார்பாக ஒரு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களும் சென்று விடைபெறுவது நான் உங்கள் வேதா பழனி. டாடா பாபாய், see you.